சாயிராம். நம் வாழ்வு என்பது வாழ்வதில் இல்லை, நம் விருப்பத்தில் இருக்கிறது அழகிய வாழ்வு. அந்த வாழ்வை விருப்பமாக வாழலாம், சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாகவே வாழலாம். வாழ்வு எப்பொழுதுமே மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, புண்ணியம் செய்தவர்களால் மட்டுமே இந்த சங்கமம் கண்ணில் படும். ஆம் குழந்தையே, நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். புண்ணியம் செய்திருப்பதால் தான் என்னுடைய சங்கமம் உன் கண்களில் பட்டிருக்கிறது. ஆம் குழந்தையே, உன் விருப்பம் நிறைவேறுவதற்கான மிகப்பெரிய ஒரு திருப்பம் நிகழப்போகிறது. உனக்கான சந்தோஷம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. இதுதான் உன் வாழ்வில் நடக்கும். விருப்பம் நிறைவேறும், உன் ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகும் என்று நான் கூறுகிறேன். என் வாக்கை நம்பு. என் வாக்கு எப்பொழுதுமே பொய்யானதே இல்லை. என் மீது நம்பிக்கை உள்ளதுதானே? இனிவரும் காலம் எல்லாமே உனக்கு பொன்னான காலம்தான், பொன்னான நேரம்தான். மகிழ்ச்சியான பாதையை உனக்காகவே நான் அமைத்து கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய வாழ்வில் இன்னும் எத்தனை நாள்தான் முடிந்து போன விஷயங்களையும் உன்னை விட்டு விலகி சென்ற உறவையும் உன் வாழ்வில் நடக்கவே கூடாத நிகழ்வுகள் நடந்ததையும் நினைத்து நினைத்து வருத்திக் கொண்டே இருக்கப் போகிறாய். அந்த நிகழ்வுகள் உன் வாழ்வில் நடந்ததற்கு பல காரணம் இருக்கிறது. அந்த உறவுகள் உன்னை விட்டு விலகி சென்றதற்கு பல காரணமும் இருக்கிறது. உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாமல் அவர்கள் சென்றதை, அவர்கள் உன்னை விட்டு விலகினதை நினைத்து நினைத்து நீ ஏன் வருத்தப்படுகிறாய்? நிரந்தரமே இல்லாத வாழ்வில் நிரந்தரமே இல்லாத உறவை நினைத்து உன்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கிடைத்திருக்கும் இந்த வாழ்வை வாழ்வதற்கான சூழ்நிலைகளையும் விட்டுவிட்டு ஏன் தவித்து கொண்டே இருக்கிறாய்? கிடைத்திருக்கும் இந்த வாழ்வில் சந்தோஷமாக வாழ பழகு. விருப்பம் வாழ்வதிலல்ல, அந்த வாழ்வை எப்படி வாழ்கிறோம், சந்தோஷமாக வாழ்கிறோம் என்பதில் இருக்கிறது நம் வாழ்வுக்கான சந்தோஷம். எனவே கிடைத்திருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகு. சந்தோஷமாக மனம் இருந்தாலே போதும், நிம்மதியாக மனம் இருந்தாலே போதும், மகிழ்ச்சியும் சந்தோஷமும் தானாகவே வாழ்வில் வந்துவிடும். உன்னுடைய மனம் வேதனையினால் கொதித்து போயிருக்கிறது. ஆதங்கத்திலும் போராட்டத்திலும் உன் மனம் களைத்திருக்கிறது என்பதை நான் நன்றாக அறிவேன். என் செல்வமே, நமக்கென்று ஒரு நாள் வரும். அந்த நாளில் நாம் பேசுவதை பேசிக்கொள்ளலாம், செய்து காட்டுவதை செய்து காட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறாய். அந்த சூழ்நிலை உனக்கு வந்தாலும் கூட நீ பேசி என்ன பயன்? அவர்கள் திருந்தவே வேண்டாம் என்று நினைக்கும் மனிதர்கள், வாய்ப்பு கிடைத்தாலும் திருந்த மாட்டேன் என்று நினைக்கும் மனிதர்கள், அவர்களுக்கு நிரூபிக்க வேண்டும், அவர்களிடம் உணர்த்தி காட்ட வேண்டும் என்று நீ அவர்களிடம் சென்று பேசினால் உன்னுடைய மனம்தான் தேவையில்லாமல் வருத்தமடையும். நான் கூறுவது உனக்கு புரிகிறது தானே? எனவே ஞாபகம் வைத்துக்கொள் என் குழந்தையே, உன் வாழ்வில் நல்லது நடக்கும். ஆனால் நீ தேவையில்லாததை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டிருப்பதால் அந்த நல்லதை ஏற்றுக்கொள்ள முடியாமல், புரிந்து கொள்ள முடியாமல் விட்டுவிடுகிறாயே என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு அறிவுரை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். உன்னையும் உன்னுடைய உண்மையான அன்பையும் புரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், உனக்காகவே இருக்கிறார்கள். அவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்காக வாழ பழகு, அவர்களுக்காக சிரிக்க பழகு, அவர்களுக்காகவே வாழ்ந்து காட்டு. அப்பொழுதுதான் உன் மனமும் சந்தோஷமடையும். உன்னை பார்த்து அவர்களும் பிரமிப்படைவார்கள், சந்தோஷப்படுவார்கள். உனக்காக இருப்பவர்களிடம், உன் வாழ்வை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் அவர்களை நினைத்து சந்தோஷப்படு, மகிழ்ச்சிப்படு, ஆனந்தப்படு. அவர்களுக்காக அழ வேண்டுமானாலும் அழுதுவிடு.
ஆனால் உன்னை பற்றி சிறிது கூட நினைக்காதவர்களை நீ நினைக்க கூட வேண்டாம். அவர்களை விட்டு நகன்று வந்துவிடு. அவர்களை உன் வாழ்விலிருந்து ஒதுக்கி தள்ளிவிடு. அதுதான் உனக்கும் நல்லது, உன் மனதிற்கும் நல்லது. இதை நான் பல தடவை உன்னிடம் கூறியிருக்கிறேன். உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை ஒரு நிமிடம் கூட உன் மனதில் நீ வைத்து கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களை விட்டு விலகி வந்துவிடு என்று நான் பல முறை உனக்கு வலியுறுத்தியிருக்கிறேன். அதைதான் இப்பொழுதும் நான் உனக்கு வலியுறுத்துகிறேன். நீ புண்ணியம் செய்திருக்கிறாய். புண்ணியம் செய்ததால்தான் உன் கண்ணில் இது பட்டிருக்கிறது. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உன் வாழ்வில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்வில் மிகப்பெரிய ஒரு திருப்பம் நடப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றமிகு மாற்றம் நான் நடத்தி காட்டுவேன். இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். உன்னுடைய கோபம் நியாயமானதுதான். ஆனால் அந்த கோபத்தினால் எதுவுமே பலன் உனக்கு கிடைக்கப் போவதே இல்லை. எனவே அந்த கோபம் வேண்டாம் என் குழந்தையே. மனதை பக்குவமாக வைத்துக்கொள். தேவையில்லாத இடத்தில் பேசுவதை குறைத்துக்கொள். தேவை இருக்கும் இடத்தில் அதிகமாக பேசு. அப்பொழுதுதான் உன் வார்த்தை அங்கு எடுபடும். எனவே உன்னையே வெறுத்து ஒதுக்கியவர்களிடம் போய் தேவையில்லாமல் நீ பேசுவதால் அந்த இடத்தில் உன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்காது என்பதை புரிந்து கொள். அந்த இடத்தில் பேசுவதை நிறுத்திவிடு. அனைத்திற்குமே ஒன்றே ஒன்று காரணமாக இருக்கும், அந்த புன்னகை மட்டுமே. எந்த இடத்திலும் உன் முகத்தில் புன்னகையோடு இரு. தேவையில்லாத இடத்தில் பேசுவதை விட ஒரு புன்னகையை சிந்திவிட்டு வா. அந்த இடத்தில் உனக்கான பெருமை ஏற்றப்படும். உன்னுடைய சாயி தேவா உன்னுடைய வாழ்விற்கான நல்லதை தான் சொல்வேன் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே. சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள். உன் வாழ்விற்கான நல்லதை நான் தேடி தேடி செய்து கொண்டுதான் இருப்பேன். உனக்கு எது தேவை, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாய் என்பது உன்னை பெற்ற உன் தாயாக தகப்பனாக இருக்கும் உன் அப்பாவிற்கு தெரியும் தானே. உனக்கான திருப்பம் நடைபெறுவதற்கான வாழ்வு காத்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். நீ நினைக்காத இடத்திலிருந்து ஒரு உதவி உன்னை தேடி வரும். அதிசயம் உன் வாழ்வில் நடக்கும், நடந்தே தீரும். உன் வாழ்வில் இதுதான் நடக்கும் என்று நான் சொல்கிறேன். அப்பாவின் வாக்கு தெய்வ வாக்கு, என் வாக்கு என்றுமே பொய்த்ததே இல்லை. மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகும் அந்த நல்ல நேரம் எல்லாம் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. சந்தோஷமாக இரு. உனக்கான அதிர்ஷ்டம் நிச்சயமாக உன்னை தேடி வரும். நான் வரவழைப்பேன். கண்மணியே, காரணமே இல்லாமல் இது உன் கண்களுக்கு பட்டிருக்காது. இது உன் கண்களுக்கு தெரிகிறதென்றால், நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் அர்த்தம். சந்தோஷத்தை, நீ இழந்த சந்தோஷத்தை, இதுவரை உன் வாழ்வில் வராத சந்தோஷத்தை காண தயாராக இரு. அனுபவிக்க தயாராக இரு. உன்னுடைய முற்பிறவியையெல்லாம் நான் அறிந்தவன். என்னை வணங்கும் பேரை இந்த ஜென்மத்தில் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கும் பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு மட்டுமே என்னை வணங்கும் அதிர்ஷ்டமும் என்னுடைய ஆசிர்வாதமும் முழுமையாக கிட்டும். அது அன்பு குழந்தையே உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நீ புண்ணியம் செய்தவள்தானே, பாக்கியம் செய்தவர்தானே. நீ செய்த பாவ புண்ணியத்தின்படி உன்னுடைய பலனை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். உன்னுடைய பாவ கணக்குப்படி இதுவரை உன் வாழ்க்கையில் நீ போராடி விட்டாய். இனி புண்ணிய கணக்குப்படி உன் வாழ்வில் மகிழ்ச்சி வர துவங்கப் போகிறது. ஆனந்தம் உன்னில் குடிக்கொள்ளப் போகிறது. அற்புதம் உன் வாழ்வில் நிகழப்போகிறது. அதை உன் சாயப்பா நிகழ்த்தியே தீருவேன். ஒரு பொழுதும் நான் உன்னை ஏமாற்றி விடவே மாட்டேன். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. உங்களிடத்தில் நான் எல்லாம் எடுத்துக்கொள்வேன். பிறகு 100 மடங்கு பலனை நிச்சயமாக தருவேன். என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால், உனது உறுதியான பக்தியாலும் அனைத்தும் உனக்கு கிடைக்க தாமதமாகலாம். ஆனால்
எப்பொழுதும் தப்பாமல் கிடைத்துவிடும். உனக்கு எப்பொழுதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் சாயிநாதரை நினைத்துக்கொள். நான் உங்களை தான் தீவிரமாக நம்பிக்கொண்டிருக்கிறேன் என சொல்லிக்கொண்டு என்மேல் பாரத்தை எல்லாம் போட்டுவிடு. உனது இலக்கை அடைவதற்கான செயலை நீ துவங்க ஆரம்பிக்கலாம். அந்த நிமிடத்திலிருந்து உன் பாரத்தை நான் சுமப்பேன். உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்வேன். உன் வாழ்வில் உள்ள தடை கல்லெல்லாம் படிக்கல்லாக மாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அற்புதத்தையும் வாரி வாரி வழங்க இருக்கிறேன் உன் சாயி தேவா. இனி உன் வாழ்வில் எல்லாமே வெற்றிதான். நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு. உனக்கான அந்த நல்ல நாள் கூடிய விரைவில் வந்துவிடும். நான் அந்த நேரத்தையும் நாளையும் உனக்காகவே உருவாக்குவேன். நான் இருக்கும்போது நீ கவலைப்படவோ வேதனைப்படவோ தேவையே இல்லை. என் பிரிய குழந்தையே, உனக்கு என்று விதிக்கப்பட்ட விதி உன்னிடம் வந்து சேரும். அப்பா நான் இருக்கிறேன், பயப்படாதே. உனக்கான இன்ப அதிர்ச்சி மிக விரைவில் உன் வீடு தேடி வரும். பொறுமையாக காத்திரு என் குழந்தையே. மனவேதனையோடு இருந்தால் சட்டென என் கையை பிடித்துக்கொள். என் கரங்களை பற்றிக்கொள். என் பாதத்தில் சரணடைந்து விடு. உனக்கு வேண்டியது அனைத்தையும் உன் சாயப்பா செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. உனக்கு எல்லாமே இனி ஜெயம்தான். உன்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே வீணாகாது குழந்தையே. உன் பொறுமையான காத்திருப்புக்கு நிச்சயமாக ஒரு பதில் கிடைக்கும். என் பிரியமான கண்மணியே, உன் வாழ்வில் லட்சியத்தை அடைய வேண்டும் என்ற பொறுப்பும் தன்னம்பிக்கையும் உன்னில் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வெற்றி என்னும் கனியை எளிதாக எட்டி பிடிக்கலாம். அதே சமயம் எதையும் எதிர்கொள்ளும் பக்குவமும் உனக்கு மிக மிக அவசியம். எனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எனக்கு வேண்டாம் என்று சொல்லும் அளவிற்கு தினம் தினம் ஏதாவது ஒரு கஷ்டம் ஏதாவது ஒரு ரூபத்தில் எனக்கு வந்து கொண்டே இருக்கிறதே சாயிநாதரே. நான் எப்படி நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் காத்திருக்க முடியும் என்று புலம்பாதே என் குழந்தையே. நான் உனக்கு பலமுறை கூறிவிட்டேன் குழந்தையே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் கஷ்டங்களும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். இது போன்ற பிரச்சனை எல்லார் வாழ்விலும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உனக்கு பெரிதாக தெரியும் பல பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு சிறிதாக தெரியக்கூடும். அதேபோல் உனக்கு சிறிதாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தலையாய பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். உன்னுடைய பலத்தை நீயே நம்பவில்லை என்றால் வேறு யாரு நம்புவார்கள் உன் பலத்தை பற்றி? எனவே என் கண்மணியே, மன தைரியத்தோடும் நம்பிக்கையோடும் நிதானமாக எதிலையுமே செயல்படு. அப்பொழுது உன் மனதும் லேசாகும், உன் வாழ்க்கையும் வெற்றிகரமாகவே அமைந்துவிடும். காரியங்கள் எல்லாம் கைகூடும் நேரம் மிக அருகில் வந்துவிட்டது. உன்னுடைய நிகழ்காலம் கடினமாக இருந்தாலும் இதுவே நிரந்தரமில்லை, இதுவே நமக்கு நிரந்தரம் என்று எண்ணிவிடாதே. உன்னுடைய இந்த நிலையும் மாறும், காலங்களும் மாறும். உன் அப்பா அனைத்தையும் மாற்றி காட்டுவேன் என் பிரியமான குழந்தைக்காக. உனக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்ய போகிறேன் உன்னா அப்பா? பேரும் புகழும் பெற்று எல்லா செல்வங்களும் பெற்று சகல சௌபாக்கியத்தோடு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். கலங்காதே என் குழந்தையே, உனக்கு நான் துணையிருப்பேன். யார் உன் உலகில் யார் உன் வாழ்வில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துணையாக பக்கபலமாக எப்பொழுதும் உன் அப்பா உன் அருகிலேயே இருப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை குழந்தையே. யாரிடமும் எதை கேட்பதற்கும் தயக்கம் கொள்ளாதே. இப்படி எல்லோரிடத்திலும் எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக் கொண்டே இருந்தால் எப்படி நீ உன் வாழ்வில் ஜெயிப்பாய்? தன்னம்பிக்கையோடு இரு, நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா இருக்கிறேன். என் வார்த்தைகளை எப்பொழுதும் மறந்து விடாதே. தைரியமாக இரு. உன் மனவேதனையாக இருந்தால் சட்டென என் கையை பற்றிக்கொள். நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது. நான் உன்னை கவனித்து கொண்டே இருக்கும் பொழுது தேவையில்லாத மன கஷ்டம் உனக்கு தேவையே இல்லை.
முடிந்ததை நினைத்து வருந்திக் கொண்டே இருக்காதே, வருவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளில்தான் சேரும். அதை நான் தீர்க்கமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என்னை முழுவதுமாக நம்பிவிட்டு தேவையில்லாத கவலைகளை உன் மனதில் சுமந்து கொள்ளாதே. தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, உனக்கு எதை கொடுத்தால் நீ சந்தோஷமாக இருப்பியோ அதை மட்டுமே நான் யோசித்து யோசித்து வரங்களாகவே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். அதன் மூலமாக என்னுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீ உணரப் போகிறாய் என் பிள்ளையே. உன்னுடைய கஷ்டத்தையும் உன் மன வேதனையையும் உன் மன பாரத்தையும் நிச்சயமாக நான் விலக்கி வைக்கிறேன். அதற்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். உனக்கு கொடுத்த வாக்கின்படி அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு நான் என்னுடைய சமாதியிலும் கூட வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் வாழ்வில் என் அற்புதம் தொடங்க நான் வழிவகை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ பட்டு கொண்டிருக்கும் கஷ்டத்தை கூடிய விரைவில் உன் வாழ்விலிருந்து விலக்கி வைத்து உனக்கான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உனக்கான அற்புதத்தையும் ஆனந்தத்தையும் உனக்கு கொடுக்கத்தான் போகிறேன். என்னுடைய இந்த வார்த்தை உன் செவிகளில் வந்து எப்பொழுது சேருதோ அந்த நிமிடத்திலிருந்து உனக்கான நல்லது உன்னை நோக்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். இனி நடக்கப் போவது அனைத்துமே உனக்கு சுபமாகவே இருக்கும். நீ என்றென்றுமே என்னுடைய ஆசிர்வாதத்தோடு வளமாகவும் நலமாகவும் சந்தோஷமாகவும் வாழப்போகிறாய். அதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. தினமுமே நம்பிக்கையோடு என்னுடைய உதியை உன் நெற்றியில் இட்டுக்கொள். அது மட்டுமல்லாமல் என்னுடைய நாமத்தை வாயால சொல்லிக்கொண்டே இரு, மனதால் உச்சரித்து கொண்டே இரு. நீ தொட்டதெல்லாம் உனக்கு துலங்கும். நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நடக்கும். அதுவும் நிரந்தர நன்மையாகவே இருக்கும். பெருந்தன்மை என்பது என்ன தெரியுமா? உன்னால் முடிந்ததை விட அதிகமாகவே மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் பெருந்தன்மை. பெருமை என்பது உனக்கு தேவையானதை விட மிக மிக குறைவாக எடுத்துக்கொள்வதுதான் பெருமை. உன்னோடு நான் இருக்கிறேன் குழந்தையே. இனி உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகும் நேரம் நெருங்கிவிட்டது. வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை, துயரம், சோதனை மற்ற எந்த இக்கட்டான நிலையை வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. எப்பொழுதுமே செய்து கொண்டே இரு. தர்மங்களில் தலையாயது உதவிதான். தேவைப்படுபவர்களுக்கு உதவுவது. அவர்களின் உதவியற்ற நிலைமையை பார்த்து ஏளனம் செய்யாதே, சந்தோஷப்பட்டும் கொள்ளாதே. யாரேனும் உனக்கு தீமையை செய்தாலும் அதற்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைக்காதே. அவர்களுக்கு நீ ஏதேனும் செய்யும்படி காலம் பணிந்தால் உன்னால் இயன்ற நன்மையை செய். அது உன் வாழ்க்கைக்கு ரொம்பவே நல்லது. வருவது வரட்டும். உறுதியாக எப்போதும் நிதானத்துடனும் நம்பிக்கையோடும் செயல்பட்டு பார். அப்போது நீ மிகுந்த பலனை நிச்சயமாக அடைவாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். எது வந்தாலும் சாயி சாயி என்று உன் அப்பாவின் நாமத்தை மட்டுமே உச்சரித்துக் கொண்டிருக்கும் உன் வாயால் என்னால் எதுவுமே செய்ய முடியாது. உன்னை கடிந்து பேசவும் முடியாது. உனக்கு தேவையானது அனைத்தையும் எந்த நேரத்தில் எப்படி கொடுக்க வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுது சாயி என்று என்னிடம் வந்து நீ சரணடைந்தாயோ, என்னிடம் வந்து அனைத்தையும் சொல்லிவிட்டாயோ, அந்த நொடியிலிருந்து உனக்கு தேவையானதை அனைத்தையும், உன் வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் நான் வாரி வாரி வழங்கி கொண்டுதான் இருப்பேன் பிள்ளையே. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. இதுதான் நம் வாழ்வில் நடக்கும், இப்படித்தான் நம் வாழ்வு இருக்கும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பதை ஒரே நொடியில் மாற்றியமைக்கும் வல்லமை உன் அப்பாவிடம் இருக்கும் பொழுது தேவையில்லாத பயமோ குழப்பமோ உனக்கு வேண்டவே வேண்டாம். நான் உனக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிகழ்த்துவேன். உனக்கான புதிய வழியை உருவாக்கியே தீருவேன் என்று நான் சத்திய வாக்கு உனக்கு கொடுக்கிறேன். என் வாக்கு என்றுமே தவறியதே இல்லை.
உனக்கு ஒரு நல்ல செய்தியை, மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான அத்தனை வேலைகளையும் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீ போராடும் விஷயத்தை ஒரு அதிசயத்தில் முடிப்பதற்காக நான் அத்தனை வழிகளையும் தேடி தேடி ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். உன் வருங்காலத்தை நல்ல முறையில் நான் உருவாக்கித் தருகிறேன் குழந்தையே. ஆம் பிள்ளையே, மிகப்பெரிய மாற்றம் ஏற்படப் போகிறது. உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படத்தான் போகிறது. உன் விதி மாறும் தருவாயில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். உன் கஷ்டகால விதியை மாற்றி எழுத உன் சாயப்பா நான் தீர்மானம் செய்துவிட்டேன். உனக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கண்டிப்பாக அது உன் கண்களுக்கு தெரியும்படியே எல்லாமே மாறும். உன் விதியை நான் மாற்றி எழுதுகிறேன் பிள்ளையே. சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும் நேரத்தில்தான் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய். தீர்க்கமாக முடிவை எடுத்துவிடு. உனக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ, எது நடக்க வேண்டுமோ எல்லாமே கூடிய விரைவில் உனக்கு சாதகமாக நடக்கும்படி, நிகழும்படி நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டுதான் இருக்கிறேன். மனம் உடைந்து விடாமல் இரு. நீ புலம்பிய நாட்கள் எல்லாமே போதும். நீ புலம்பியது அனைத்துமே போதும். உன் புலம்பலெல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. இன்றே அதற்கான அறிகுறியெல்லாம் உனக்கு ஒவ்வொன்றாக தெரியும். உன் மனம் குளிரும் மங்கள செய்தி உன்னை தேடி வரும். எந்த ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் நீ உச்சரித்து கொண்டே இருக்கிறாயோ, சொல்லிக்கொண்டே இருக்கிறாயோ, அந்த வார்த்தை உன் வாழ்வில் நிச்சயமாக நடந்தேறும். இதுதான் இயற்கையின் விதி. எனவே நல்லதை சொல்லிக்கொண்டே இரு, நல்லதை பேசிக்கொண்டே இரு, நல்லதையை சிந்தனை செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் உன்னை சுற்றி நல்லது இருக்குமாறி பார்த்து கொண்டே இரு. நீ நினைப்பதற்கு மேலாகவே உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு நல்லதாகவே இருக்கும், நன்மையாகவே இருக்கும், நிரந்தர நன்மையாகவே இருக்கும். எனவே எப்பொழுதுமே வெற்றி ஜெயம், வெற்றி ஜெயம் என்று சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போலவே, நீ சொல்வது போலவே எல்லாமே உன்னை சுற்றி வெற்றிகரமாகவே முடியும். ஒன்றை உன்னால் கனவு காண முடியுமென்றால் அந்த கனவை நினைவாக்க வழியும் உனக்கு தெரியும். கனவு காண்பது மட்டுமே உன் வேலையல்ல, அந்த கனவை நினைவாக்கும் வேலையும் உன் கையில்தான் இருக்கிறது. எது நடந்தாலும் எனக்கு துணையாக அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும் உன்னை வெற்றிக்கான பாதையில் வழிநடத்தும். 8 திக்கிலும் இருந்து உன்னை நான் பாதுகாத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கீழே தடுக்கி விழுந்தாலும் உன்னை தூக்கிவிட உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதிர்காலத்திற்கான மாற்றத்தை நான் உருவாக்கியிருக்கிறேன். நல்ல மாற்றம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ நழுவவிட்ட வாய்ப்பு மீண்டும் உனக்கே கிடைக்கப் போகிறது. ஆம் குழந்தையே, நீ நழுவவிட்ட மிகப்பெரிய வாய்ப்பு உனக்கே கிடைக்கப் போகிறது. உன் வேண்டுதல்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. உன் பிரார்த்தனைகள் அனைத்திற்கும் ஒரு தக்க பதில், ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது. உன் கஷ்டத்திற்கான கடைசி நேரம் இதுதான் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் நீண்ட நாளைய போராட்டத்திற்கான நிறைவு காலம் வந்துவிட்டது. ஆம், நிறைவு காலம் வந்தே விட்டது. எல்லாம் சரியாகிவிடும். உன் கர்ம வினைகள் உன்னை விட்டு நெடுதூரம் செல்லும் நேரம் உன்னை நெருங்கி இருக்கிறது. ஆம், மாற்றத்திற்கான ஆரம்ப நாள் இன்றேதான். நீ வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் காத்திருப்புக்கான பலனை இரட்டிப்பாக கிடைக்கப்பெற்று வாழ்வில் சுபிக்ஷமாக வாழப்போகிறாய். ஆம் குழந்தையே, இது உன் அப்பாவின் சத்திய வாக்குதான். என் அன்பு பிள்ளையே, உன் சொந்த பந்தம் வேண்டுமானாலும் உன்னை வெறுக்கலாம். உன்னை நெருங்கிய சொந்தம் உன்மேல் வெறுப்பும் கூட காட்டலாம். இவ்வளவு பெரிய துன்பக் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாய். கவலையே படாதே. உன்னை துன்பக் கடலிலிருந்து உன்னை கரை சேர்த்து நான் மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஆனந்த செய்தியை அள்ளி அள்ளி கொடுப்பேன் உன் சாயி தேவா.
மனதிற்கு ஆறுதல் சொல்ல சுற்றி இருப்பவர்கள் யாருமே இல்லையே, எவருமே இல்லையே என்று வருத்தப்படாதே. உனக்கு கண்ணுக்குத் தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் கூட, உன்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தாலும் முடியாவிட்டாலும் கூட, நான் உன் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை.